அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப வழங்குதா ஏன் மகரம் என்று, இப்ப வழங்குதா என்ன சட்டம் என்று, இஸ்லாம் என்ன சொல்லிச்சென்று, இஸ்லாம் என்ன சொல்லுது? கபுலுல் ஃபஜ்ர், அதாவது பாதல் இஷா, இஷாக்கு பிறகு உங்க புள்ள அனுமதி கேட்டு வரணும், நீங்க திரைய போட்டணும், அது உங்களுக்குரிய நேரம். எத்தனை கணவர்மார்கள் மனைவிமார்கள் இதெல்லாம் செய்றீங்க. இப்ப வழங்குதா ஏன் டிவோர்ஸ் என்று? இந்த இந்தியாவுடைய நாடகம் என்ன கொடுத்துச்சு? மாப்பிள்ளையா மதிக்கலாம் தேவையில்லையே, நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே. என்னப்பா நீனு ஈக்குவல் நானும் ஈக்குவல், ஆம்பளை பொம்பளை சமம் தானே. சமனாக்கினீங்க தானே, குட்டிச்சோராச்சு. என்னாச்சு? குடும்பமா வாழ்ந்தவன் ஒரு ஆடு மாடுக்கு தெரியுது, சிங்கத்துக்கு தெரியுது, புலிக்கு தெரியுது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குட்டி போடலும். அமெரிக்கால உள்ள மரமண்டைக்கு வழங்கலையே, அவன் உமா பாப்பா அப்படிதான் நினைச்சான், அதனால இவன் கிடைச்சான். இன்றைக்கு உள்ள ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை போறானே. என்னாச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சண்டை. ஏன் சண்டை? யார் லீடர்? நீ கைய வச்சா கோர்ட்ஸுக்கு போயிருவேன், லீடர்ஷிப் பண்ண இயலாது, ரெண்டு பேரும் சமனண்டா. பொம்பளை தீர்மானிச்சா இதை விட என் ஃப்ரெண்ட் நல்லமே, என்ன புரியுறாவே, நான் ஃப்ரெண்ட முடிக்கிறேன். ஆம்பளை தீர்மானிச்சான் இவளை விட என் நண்பன் நல்லா இருக்கிறானே, நான் சொல்றதை கேட்கிறானே. உலக வரலாறில் மிக மோசமான பாவத்துக்கு அமெரிக்கர்கள் துணை போனார்கள், உலகம் எங்கும் துணை போனார்கள். ஒரே ஒரு சட்டத்தை தூக்கி மிதிச்சாங்க, அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா. தாய்மார்களை இது விளக்கம் சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்க பிள்ளைகளும் நீங்களும் காதுக்கு கேட்டு கேட்டு இந்த இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகங்களும் உங்களுக்கு சொல்லி தந்த தத்துவம் என்ன தெரியுமா? சமத்துவம், சமத்துவம், சமத்துவம். ஆம்பளைய மதிக்காத, இது நஞ்சு, இத ஊத்தினா உங்க முன்னாடி உங்க குழந்தை கண்ணீரோட வருவா. உம்மா அவனோட எனக்கு வாழ இயலாது, நீங்க அழுவீங்க. ஏம்மா வாழ்க்கை எல்லாம் பெருமைமா, நீங்க துடிப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க துடிப்பீங்க, அந்த மாதிரி வந்துரும். அதனால இன்னொரு 7 நிமிஷம் தான் இருக்குது, அதனால இதை இப்படி பக்கத்தில் வச்சு போதை பொருள் வரணும். உண்மையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பெரும் நஞ்சு தாய்மார்கள். இப்ப முடிவெடுங்க, இந்த அநியாயமான டிவியை நீங்க பார்க்கிறதா இல்லையா? இந்த படத்தையும் கூத்தையும் பார்க்க போறீங்களா இல்லையா? ஒவ்வொரு யுவதிகளும் மாப்பிள்ளைய மதிக்காத யுவதிகளா மாறுறா. அதெல்லாம் பார்த்த உடனே தெரியாது, சைக்காலஜில சொல்லுவாங்க, காதுல ஊதி ஊதி. இப்ப எங்கேயாவது தூசணம் பேசுற ஒரு ஏரியாவுல உங்க குழந்தைய கொண்டு போய் விடுங்க, 10 நாளைக்கு. கொழும்புல இருக்குது சில ஏரியா, வாப்பான்னு தொடங்கி உம்மான்னு முடிப்பான், அன்பா இல்ல தூசணமா முடிப்பான். 10 நாளைக்கு விட்டா போதும், அவனை அதை மாதிரி பேசிடுவான். விளங்குதா? இதுதான் நடக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க படம் பாக்குறீங்க, இந்த விபச்சாரத்தை செய்றீங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நின்றாங்களா சிரிப்பாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு ரத்தம் எல்லாம் வடிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தாயிஃப்ல போட்டு ஏன் அடிச்சாங்க, அவங்க என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதை முடிச்சுக்கோ, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த அம்சம் போதைப் பொருள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அரசாங்கத்துடைய திட்டம் என்ன? போதைப் பொருளை நிப்பாட்டணும், போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதானே? முற்றுப்புள்ளி நடந்துட்டா இல்ல. கண்டெய்னர் பிடிச்சாங்க, பிடிச்ச கண்டெய்னர் எல்லாம் பிடிச்சாலும் தூள் அடிக்கிறவன் தூள் அடிச்சுட்டு தான் நிற்கிறான். இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ரிசர்ச் பண்ணினேன். தூள்காரனோட இருந்து அவன் எவ்வளவுக்கு தூள் அடிப்பான், அவனோட உட்கார்ந்து பேசி ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சேன். அப்ப 1200 ரூபா ஒரு தூள், ஒரு கிராம். 4 சொட்டு அடிக்கணும், சில பேருக்கு 5 அடிக்கணும். காலில் செருப்பு இருக்காது, கையில் போன் இருக்காது. ஆனா 4800 ரூபா தொடக்கம் 6000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு தூள்காரன் சம்பாதிக்கிறான். நம்புவீங்களா? ஹொலிடேலாம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாதிப்பான். 1,80,000 அண்ணளவா மாசத்துக்கு. செருப்பு இருக்காது, வல்லாஹி சம்பாதிச்சு கொண்டு. அதனால தூள் விற்கிற இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? எப்படி தூளுக்கு வந்தான்? என்னத்துக்கு அடிக்கிறான்? எத்தனையோ பேரோட ரொம்ப நிதானமா பேசுறாங்க இருக்கிறாங்க தெரியுமா? டேலண்டானவங்களா இருக்கிறாங்க. அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை, அதனுடைய ஆரம்பத்துக்கு வர்றேன். எல்லாரும் சேர்ந்து தூளை நிப்பாட்ட போறாங்க. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் மத்தட்ட தித்தேன்னு ஒரு கொள்கை கொண்டு வந்தார். நாங்கள் போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாண்டார். மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கொள்கை கொண்டு வர்றாங்க. ஆனா கொண்டு வந்ததுக்கு நிப்பாட்ட முடியலையே. ஏன் நிப்பாட்ட முடியல தெரியுமா? மேலிடங்களை இதால தான் அசைக்கப்படுது, இந்த பணம் தான் பெறட்டப்படுகிறது. நான் கேட்கிறேன், பிரபாகரனை கொண்டவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் 1000 இடத்துல தூள் விற்கிறாங்களா?
தூள்காரன் கையில போன் இல்லையே, தூள்காரன் கையில ஒண்ணுமே இல்லையே, அவன் போய் தூள் வாங்குறானா இல்லையா? அந்த 1000 இடத்தை இன்னைக்கு முற்றுகையிடுங்க. தூள் அடிக்க ஏலாட்டி அவன் வேகமா நடப்பான், சக்தி வரும். நான் ரிசர்ச் செய்ய போல ஒரு தடவை டிமாண்ட் வந்துச்சு, அப்ப நடக்க ஆரம்பிச்சான். வேகமா நடப்பாங்க, சக்தி எடுப்பான், இருக்க மாட்டான், துடிப்பான், மேலாம் வருத்தம் வரும். இப்ப அப்படி காண்றீங்களா? எவ்வளவு பிடிக்கிறாங்களே காண்றீங்களா? சரி, 1000 இடத்துல இன்னைக்கு தூள் விற்கிறாங்கன்னு வைங்களேன். 1000 இடத்தை நைட்டோட நைட்டா முற்றுகையிடுங்க. இடம் தெரியாது உங்களுக்கு, தூள்காரன் பின்னாடி போங்க காட்டுவான். நீங்க பெரிய பெரிய ஆக்கெல்லாம் பிடிக்கிறீங்களே, எல்லாம் நாடகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ஊருக்கு நாங்க பாதுகாப்பு போடாட்டி, இந்த இளைஞர்கள் பாதுகாப்பு போடாட்டி, கேஜி ஓடும் நாட்கள் இந்த பாமசிகள்ல அப்பெல்லாம் பார்ல போய் தான் குடிப்பான், எடுப்பான். பாமசிலே கொடுக்குறான் டேப்லெட், குடி. பார்க்கணும், தூள் தானே இது, டேப்லெட் தானே, அவனுக்குள்ள பிரச்சனை இல்ல. இது எங்க இருந்து ஆரம்பிச்சான் தெரியுமா? சைத்தான் ஒரே நாள்ல தூள தர மாட்டான். ஃபர்ஸ்ட் எது தெரியுமா தர்றான்? சிகரெட். சும்மா குடி, அதான அழகு. கொழும்புல நீங்க போய் பாடசாலைகள் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸோட நல்ல அழகா ஸ்மார்ட்டா வருவான். நானும் போய் பார்க்கிறேன், என்னடா ஏன்னா டிஃபரெண்டா விளங்குது. இப்படி காலில் போட்டு இப்படி சிகரெட் அடிக்கிறான். போற டைம்ல இவன் ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, எங்க ஆபீஸ் பக்கத்துல தொடர்ந்து அதே டைமுக்கு வர்றான். என்னடான்னு தேடி பார்த்தா மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க சிகரெட். அப்ப கதாநாயகர் கையில தான் கொடுப்பாங்க. கையில கதாநாயகர் போட்டா பிரச்சனை இல்ல, அட்வர்டைஸ்மெண்டா சிகரெட் வாங்கன்னு கொடுக்க இயலாது. ஏன்னா அது வந்து ஆல்கோலியாச்சே. இப்ப என்ன பண்றான் தெரியுமா? ஸ்க்ரூட் போற டைம்ல ஸ்மார்ட்டா நின்று அடிக்கிறான். அப்ப இளைஞனுக்கு என்ன வேணும் பாத்தியா? ஆம்பளை. அதான் ஆம்பளை காட்டினா இந்த இளைஞன் கல்புல ஒண்ணே இல்ல, இறை நம்பிக்கை இல்ல, உலகம் என்னன்னு தெரியாது. ஏதோ போறதோட போய் கத்தினா உலகம் நினைக்கிறான். அவன் கையில சிகரெட் எடுக்கிறான். பண்டி இறைச்ச கண்டா காரி துப்பினோமே, அருவருப்பண்டு கக்கினோமே, வேணாமண்டுமே. சின்னத்துல இருந்து சிகரெட்டை சொன்னீர்களா? இன்னைக்கு சிம்பிளா போச்சு. சிகரெட் விக்கிறவங்க வெட்கப்படணும். நீங்க குடும்பமா கொல்றீங்க, நீங்க கொல்றீங்க. இந்த ஹராத்தை தைரியமா செஞ்சு வெட்கமா இல்ல? உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? உங்க குழந்தைகள் குடலுக்கு ஹராம கொடுக்குறீங்களா? சில்லறை கடைகள் முஸ்லிம் ஊர்களில் சிகரெட் விக்கிறவங்க வெட்கமா இல்ல? எதை விக்கிறீங்க? தைரியமா அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லுவாங்க, விக்கிறத்திலே சிகரெட் மாறிடுவாங்க. சிகரெட் மாறினா என்ன தெரியுமா? எவ்வளவு எடுத்து வச்சாலும் முடிஞ்சிடும். நீ மத்ததை எடுத்து வச்ச ஏதாவது நல்ல ஸ்பீடா வித்து பட்டா அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சிகரெட் மாறி. சிகரெட் மாறினா என்ன? அது பேய்த்துட்டே இருக்குமாப்பா, எடுத்து வை, அது எப்பயுமே போகும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொள்ளலாமா? அனுமதியா? அருவருப்பா காட்டலையா? இத ஹராம் என்று சொல்லி கொடுக்கலையா? முஸ்லிம் ஊர்களில் இதைத்தான் கையில் எடுத்தாங்க. சிகரெட் எப்ப நோமலாச்சோ அடுத்த ஸ்டெப்புக்கு சைத்தான் கூட்டி போவான். சிகரெட் முடிஞ்சா அடுத்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அது அதை விட அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அது அதை விட சைத்தா என்ன பண்ணுவான்டா? ட்ரை அண்ட் ட்ரை. என்ன செய்வான்? ஃபுல்லா ட்ரைல. பூட்டாளிமார்கள் தானே. என்னப்பா பொம்பளை மாறி நீ குடிக்க மாட்டியா? சிகரெட் அடிக்க மாட்டியா? அதுல பொம்பளை வேற பொம்பளை குடிச்சாதான் ஆம்பளையா? அட உன்னை குத்தி கொண்ட ஆம்பளையா? ஒத்த அவனை குத்தி கொண்ட ஆம்பளையா? நான் எதுக்கு அடிமையாக மாட்டான்னு அல்லாஹ்க்கு மட்டும் அடிமையாக. அவன் ஆம்பளை. சிகரெட்டுக்கு அடிமையான நீ ஆம்பளையா? உன்னை ஆம்பளைன்னு சொல்லலாமா? சிகரெட் இல்லாட்டி உனக்கு தலைவலி, சிகரெட் இல்லாட்டி உனக்கு கஷ்டம், சிகரெட் இல்லாட்டி டாய்லெட்டுக்கே போக மாட்டீங்க, கஷ்டம். நீங்க ஆம்பளை. யார் ஆம்பளை? சைத்தான் எப்படி காட்டின வெக்கமா இல்ல? ஊர்கள்ல நீங்க சேர்ந்து ப்ரொஜெக்டர்ல என்ன போடணும் தெரியுமா? சிகரெட் குடிச்சா லங்ஸுக்கு என்ன ஆகுது? ட்ரிப்பை எடுங்க, பஸ் பிடிங்க, மகரகமா ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கண்ணு முன்னாடி இளைஞர்களை காட்டுங்க. இதுதான்டா நிலைமை. பாரு, இப்படி போகணுமா? சட போகணுமா? தொண்டை போகணுமா? கூத்தாடுறீங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏரியாக்களில் சில பேர் கேள்விப்படுகிறது வேறு வழியில். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பணத்தை தந்தது நீங்கள் அழிவதுக்கல்ல, சோதனை. சில ஏரியாக்கள் காட்டினார்கள், தாடி வைத்துக் கொண்டு வந்து மேலே இப்படித்தான் ஜினா செய்வார்கள். இந்த ஏரியாவை போல்ட் பண்ணி, அதாவது கண்டி மாவட்டத்தில் சில ஊர்களில் சொன்னாங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஹோட்டலுக்கு மேல கூட்டி போனா இந்த ஊர் ஆஜியார்மார்கள் நீங்க பாப்பீங்க. வல்லாஹி வல்லாஹி அந்த கேவலத்துக்குரிய பேரை
இந்த ஊர்களில் சிலர்கள் சம்பாதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தாறுமாறா அல்லாஹ் உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட நிறைய பணங்களை எல்லாம் தந்திருக்கிறான். மாணிக்கத்தை எடுத்து அந்த ஏரியால பிசினஸ் ஆவோன்னு தந்திருக்கிறான். அப்படியெல்லாம் தந்த நேரம் வரம்பு மீறி குடிக்கிறீங்களா, வரம்பு மீறி செய்றீங்களா, அழிப்பான். அல்லாஹ்விடம் அடியோட அழித்தெடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஊரை பாதுகாக்கிறது உங்க கடமை. அதனால கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பீக்கர் பெர்மிட் முடிஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை நமக்கு அனுமதித்தானோ அதை எடுங்க, சிறப்பாக இருப்போம். எதுக்கு அனுமதி இல்லையோ முழு ஊரும் சேர்ந்து முடிவெடுங்க. எங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது முடிவெடுங்க. உலகம் சேர்ந்தாலும் இந்த போதையெல்லாம் சில காலங்களில் சில நேரம் உங்க ஊருக்குள்ளுக்கு வந்துடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கடைசியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு மிகவும் கவலையான நிலைமை. வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுவிக்க தெரியாத பிள்ளைகளைத்தான் நாங்கள் விட்டு விட்டு போகிறோம். என்ன செய்யணும் என்று ஒரு நாள் நான் மைக்க பிடித்து ஜனாசா பக்கத்தில் நின்று சொன்னால் அடுத்தது வந்து கேட்கிறார், இது ஓதணுமான்னு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ஜனாசா தொழ தெரியாத பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உண்மையாக இஸ்லாம் எப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு அது ஒரு கிளாஸாக தான் நடத்துகிறோமே தவிர மேடையில் அது சூட்டபிள் இல்லை. இந்த இளைஞர் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணவர்களிடம் கேட்டிருந்தார்கள், நான் இன்னொரு இடத்தில் செய்த அந்த பயானை சொல்லுமாறு. அதை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை, அந்த இளமையில் அவர்களை எப்படி அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை எப்படி சேர்த்து வைத்தார் என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். நேரம் தடையாக அமர்ந்ததனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முக்கியமாக இந்த ஊர் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நாடினேனோ அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இங்கிருந்து விடை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முடிவோட போங்க. உங்க ஜனாசா கபருக்கு போக முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இளைஞர்களை உஷாராக்கணும். நல்ல விஷயங்களை ஒன்று சேருங்க. எது சரியோ அதை பற்றி பேசுங்க. மேடை ஏறுங்க. 50 பேர் வருவாங்க, குழாச்சுறுத்தல் செய்வாங்க. சிகரெட்டை பற்றியா பேசுகிற, தூளை பற்றியா பேசுகிற, கண்ணை வைப்பார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுக்காக கொடுக்க நாங்கள் தயார் என்று களத்தில் இறங்கினால் அல்லாஹ் என்னையும் உங்களை மரவணைப்பான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.